இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. அன்பு இயேசுவுக்கு பிரியமான இறை தோழமையே, உங்களை இதோ இந்த புதிய நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தவக்காலத்தினுடைய 32ஆம் நாளை இன்று நாம் தொடங்குகிறோம். சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மகிழ்வதோடு இன்றைய இறை செய்தியை, இன்றைய மன்னாவை, உணவை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு சிறப்பாக ஒவ்வொரு நாளுமே இந்த இறை வார்த்தையை, இந்த மன்னாவை நான் உட்கொள்ளுகிற பொழுது அது என்னுடைய வாழ்க்கையில் சென்று என்னை மாற்றுகிறது, என்னை சிந்திக்க வைக்கிறது, செயல்பட என்னை தூண்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மாற்றம் இந்த தவ காலத்திலே ஒவ்வொரு நாளும் எனக்கு எழும்ப வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக நான் ஜெபிக்கிறேன். மனமாற்றம் நம்மிடத்திலிருந்து உருவாக வேண்டும், பிறர் சொல்லி கேட்பதனால் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுவோம். பிரியமானவர்களை, ஏற்புடைய தவ காலத்தின் நாம் முடிப்பதற்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம். 32வது நாள், இன்னும் கொஞ்சம் நாள் தான் நாம் இயேசுவினுடைய உயிர்ப்பு விழாவை கொண்டாட இருக்கிறோம். இந்த நாட்களிலே இயேசு பட்ட துன்பங்களை நாம் அதிகமாக தியானிக்க இருக்கிறோம். சிறப்பாக இன்று சனிக்கிழமை வியாகுல அன்னையினுடைய துன்பங்களை நாம் நினைத்து தியானிக்கிற நாள். இந்த தாயை நமது தாயாக ஏறெடுத்து பார்த்து இந்த தாயின் இடத்திலே பல்வேறு கருத்துக்களை, மன்றாட்டுக்களை வைத்து இயேசுவினுடைய அன்பையும் ஆதரவையும் தோழமையும் இந்த தாயின் மூலமாக நாம் பெறுவதற்கு இந்த தாயை ஒரு பொழுதும் உதறி விடாதீர்கள், தள்ளி வைத்து விடாதீர்கள், நம்மோடு இணக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு கொடுக்கிற உன்னதமான உணவு யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 40 - 53 முடிய பகுதிகள். ஒரு அருமையான ஒரு நற்செய்தி பகுதி. இந்த பகுதியை நான் வாசிக்கிற பொழுது நல்லவர்கள் இப்படியெல்லாம் கூட இருக்கிறார்களா, தீயவர்கள் மத்தியில நல்லவர்களை கூட காண முடிகிறதா அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு வருகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் திருவிழா நேரங்களிலே சென்று போதித்து கொண்டிருக்கிறார். அது நேற்று தான் நம்ம படிச்சோம் இல்லைங்களா, அவர் மறைவாக சென்று யாருக்கும் தெரியாமல் அந்த ஆலயத்திலே இறை செய்தியை போதித்து கொண்டிருந்தார் என்று. இப்படி இங்கு போதிக்கிற இடத்துல அவருடைய போதனையை கேட்டு அங்கு 2 விதமான மக்களை இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுதே ஒரு சிலர் ஐயோ எப்படி பேசுறார் பாருங்க, நம்ம மனசுக்கு எவ்வளோ இந்த வார்த்தை ஆறுதலா இருக்கிறது. இந்த வார்த்தை பேசுகிற இவர் யாராக இருக்க முடியும்? மெசியாவாகத்தான் இருக்க முடியும், கடவுளாகத்தான் இருக்க முடியும். நமது உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிறாரே, அவருடைய வார்த்தையெல்லாம் நமக்காக பேசுவதாக இருக்கிறது, நமக்கு ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது என்று சொல்லி நேரம் போறது தெரியாம ஆர்வமா அவர் இயேசு பேச பேச கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய ஆடம்பரமான திருவிழா நேரத்துல இவருடைய ஞானத்தை, இவருடைய நல்ல வார்த்தைகளை மெய்மறந்து கேட்ட இந்த குடும்பத்தை, அந்த குழுவினர்களை இந்த பகுதியை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, அவர்களோடு இன்னொரு குழுவினரும் இருந்தார்கள். தலைமை குருக்கள், பரிசேயர்களால் அனுப்பப்பட்ட ஒரு காவலாளர்கள் கூட அங்க இருக்கிறாங்க. ஏன் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இயேசுவை கைது செய்வதற்காக அந்த காவலர்கள் அங்கு அவர்களால், யூதர்களால் அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். அவங்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. போன உடனே அவரை கைதியா பிடிக்கல, அவங்களும் உட்கார்ந்து கேட்கிறாங்க. கேட்க யார் இவரு, இவரோ இனிமையா பேசுறாரே, யாருக்கும் துரோகம் செய்யாம இருக்கிறாரு, நல்ல மனசாட்சியோட இருக்கிறாரு. ஆனா நம்ம இருக்கிறோமே, நம்ம எப்ப அவர்களை சிறைப்பிடிக்கலாம், தண்டிக்கலாம், சாகடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குணத்துல இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு பேச பேச அந்த காவலர்கள் மனம் மாறுகிறார்கள். பிரியமானவர்களே, இயேசுவை கைது செய்த வந்தவர்கள், இயேசு அப்படியே பிடிச்சிட்டு போலான்னு வந்தவங்க அந்த இடத்துல இயேசு பேசினதை, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து பார்த்துட்டு அவர்கள் வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம், டிரான்ஸ்பிகரேஷன் சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாற்றம் மாதிரி அவங்க வாழ்க்கையை மாறுகிறது பாருங்க. அதை கேட்டுட்டு அடடா, இந்த நல்ல மனுஷனையா இவங்க கைது செய்ய சொன்னாங்க, இந்த மனுஷனையா சாகடிக்க இவங்க சூழ்ச்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேட்டுட்டு மக்கள் இன்னும் அவரை பத்தி, இவர் தான் மெசியா, இவர் நமக்காக இப்படிலாம் செய்கிறாரே, இவரை போன்று கடவுள் யாருமே இல்லை அப்படின்லாம் பேச பேச இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இவர்களும் அப்படியே இயேசுவுக்கு மெய்மறந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள். திரும்பி வராங்க, அந்த தலைமை குருக்கள் கேட்குறாங்க,
யூதர்கள் கேட்குறாங்க, என்ன ஆச்சு, நாங்கள் எதுக்கு அனுப்பணும், நீ ஏன் என் கையை வீசிட்டு வர்ற அப்படின்னு கேட்குறப்போ அவர்கள் சொல்கிறாங்க, கூலாக சொல்கிறாங்க, பயமே இல்லை அவங்களுக்கு. தலைமை குருக்கள் இவர்கள் நினைச்சா எது வேணா பண்ணிடலாம், நான் சொல்லி நீ செய்ய மாட்டியா அப்படின்னு காவலர்களை அடிக்கலாம், உதைக்கலாம், இல்லை வேலையை விட்டு தூக்கிடலாம். இருந்தாலும் அவங்க யதார்த்தமாக சொல்கிறாங்க, எங்களால் அவரை கைது செய்ய முடியல. ஏன் முடியல, என்ன நடந்துச்சு, நீங்கள் யாரையா கைது செய்ய சொல்கிறீங்க, யார் அவருடைய பேச்சை கேட்டிருக்கீங்களா, அவர் எப்படி வாழ்றான்னு பார்த்துருக்கிறீங்களா, அவர் மக்களோடு எப்படி உறவு வச்சிருக்கான்னு போய் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட நல்லவரை போய் நீங்கள் சிறையை பிடிச்சிட்டு கொண்டு வர சொல்கிறீங்களே, கைது செய்ய சொன்னீங்களே, எங்களால் முடியாது. அவற்றிருந்து ஒரு சின்ன குறை கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியலைங்க, ஒரு சின்ன குறை கூட கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு, அவர் போய் நீங்கள் கைது செய்யன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்களும் மற்றவங்களை போல நம்புறீங்களா, மற்றவங்களுக்கு தான் திருச்சட்டம் தெரியல, கடவுளுடைய கட்டளை தெரியல, அவங்க தப்பு செய்யறாங்க, இந்த மனுஷனை மெஸ்ஸியான்னு சொல்றாங்க, கடவுள்னு சொல்றாங்க, நீங்களுமா அதை நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் மேல் கோபம் கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த காவலர்களை சிறப்பாக இன்று நாம் தியானிக்கலாமே. இந்த காவலர்கள் என்னது, அவங்க சொன்ன வேலையை செய்யணும், செய்யலைன்னா அவருக்கு தண்டனை, வேலை இருக்காது தெரியும். அந்த சூழ்நிலையில கூட ஒரு நல்ல சூழ்நிலையை பார்க்கிறார்கள், நல்லது செய்பவரை பார்க்கிறார்கள், அவர்கள் மனசாட்சிப்படி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். மூளையிலிருந்து செய்யல, மனசுல இருந்து அவர்கள் ஒரு காரியம் செய்கிறார்கள். அந்த இடத்துல பாருங்க, பார்த்த உடனே சரி மைண்ட் என்ன சொல்லணும், ஓகே அவங்கள கைது செய்ய சொல்லிட்டாங்க, வாயா பிடிப்போம், அவனுக்கு இழுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி மைண்ட் வேலை செஞ்சுன்னா அதை எடுத்துட்டு போவோம். அப்போ அந்த ஹார்ட், இதயம் வேலை செய்கிறப்போ, ஐயோ இவர் இவ்வளோ நல்லவராக இருக்காருங்க, அப்பாவியாக இருக்கிறாங்க, இவ்வளோ நல்லது செய்கிறவரை போய் எப்படிங்க குறை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அந்த இதயத்துக்கு நேரம் கொடுக்குறப்போ அவர்களுடைய நல்ல பண்புகள் எல்லாம் வரும், யோசிப்பார்கள், நல்லதையே செய்வார்கள். இதயத்திலிருந்து அவர்கள் செய்கிற பொழுது நல்லது தான் நடக்குமே ஒழிய தீமை நடக்காது, ஒருபோது கூட நடக்காதுங்க. அப்ப அந்த தலைமை குருக்களும் யூதர்களும் என்னது, அவங்க மூளையிலிருந்து தான் யோசித்தாங்க, இவர் இவ்வளோ காரியங்கள் செய்கிறார், இவ்வளோ புதுமை செஞ்சிருக்கிறார், ஒரு நாள் கூட தவறு செஞ்சது இல்லையே, யாருக்காக உழைக்கிறார், யாருக்காக ஜெபிக்கிறார், இதெல்லாம் அவர்கள் இதயத்திலிருந்து சிந்தித்திருந்தார்கள் என்றால் அவரை கைது செய்ய வேண்டும், அவரை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டி இருக்க மாட்டார்கள். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையிலே மூளையும் சரி இதயமும் சரி ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் அதிகமாக மூளை மூலமாக நாம் யோசித்து செயல்பட்டால் நிறைய கருத்துக்களை தவறாகவே முடிவு செய்து அதன்படி வாழ்வோம். இதயத்திலிருந்து நாம் யோசித்து செய்கிற பொழுது நல்ல பண்புகளை மட்டும்தான் செய்வோம், நேர்மையானதை மட்டும்தான் செய்வோம், மனிதர்களுக்கு நல்லது செய்ய மட்டும்தான் நினைப்போம் என்ற உன்னதமான ஒரு செய்தியை இன்று சிறப்பாக இந்த நற்செய்தியின் மூலமாக நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவை கொல்வதற்காக திட்டம் தீட்டுகிற இந்த நேரத்துல கூட ஒரு நல்லது பாருங்க, நல்ல ஒரு செய்தி நமக்கு திரு அவை கொடுக்கிறது பாருங்க. அந்த காவலர்கள் இதயத்தின் மூலமாக யோசித்து அவரை கைது செய்யாமலே திரும்பி வராங்க, இவ்வளோ நல்லவர் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் கூட இப்படி பெரிய பதவிகளிலே இருக்கலாம், ஒரு நல்ல பொறுப்புகளிலே இருக்கலாம், நான் நேர்மையாக இப்படித்தான் சொன்னதை செய்வேன், எதையுமே திங்க் பண்ண மாட்டேன், மூளையை தான் நான் யோசிப்பேன், அந்த மூளை என்ன சொல்லுதோ அதை செய்வேன் அப்படின்னு நிறைய நேரங்களை செய்து உறவுகளை துண்டித்திருக்கிறோம், நல்ல மனிதர்களை சாகடித்திருக்கிறோம். எப்படி அவர்களை புரிந்து கொள்வதில்லை, அவர்கள் நல்லது செய்யறாங்க, நான் கண்ணு முன்னாடியே நல்லா இருக்கிறாங்கன்னு தெரியுது, அப்படி இருந்தும் நம்ம இதயத்தின் மூலமாக அதை யோசிக்காம அவர்களை நினைத்து பார்க்காம மூளையின் மூலமாக நினைத்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விடுகிறோம், அவர்கள் பெயரை கெடுத்து விடுகிறோம், சமுதாயத்தில் அவர்கள் வாழ விடாமல் செய்து விடுகிறோம். பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட ஒரு குணம் எனக்கு இருக்கிறதா யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட குணம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த தலைமை குருக்கள் யூதர்கள், இவங்க தான் இந்த மாதிரி நினைப்பாங்க. நாம் அவர்களை போல் இல்லாமல் புறவினத்தாரை போன்று ஏழை எளிய மக்களை போன்று இயேசுவோடு கூட இருந்து எங்களுக்கு ஆறுதலா இருக்குதே, நல்லது சொல்றாரே அப்படின்னு நம்ம வாழ்வதற்கும் சிறப்பாக இந்த நாளில் இந்த காவலர்கள் அவரை தீவிரமாக கைது செய்ய வந்தவர்கள் மனம் மாறுகிறார்களே, மாறி ஐயோ இவ்வளோ நல்லா வார்த்தைகளா கொடுக்கிறாரே, ஒரு சின்ன குறை கூட கண்டுபிடிக்க முடியலையே, மனம் மாறினார்கள் இல்லையா? அப்ப அந்த இதயத்துக்கு நேரம் வேலை கொடுத்தாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக நாமும் இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு செயல்களும்
ஒவ்வொரு பணிகளும் முடிவுகளும் இதயத்திலிருந்து வருகிற பொழுது அது நல்லதாகவே நடக்கும் என்ற உன்னதமான செய்தி உள்வாங்கியவர்களாக இந்த நாள் முழுவதுமே நான் இறைவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்வதிலே என் இதயம் சொல்வதை கேட்க தயாராக இருக்கிறேனா என்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். என்னோடு இணைந்து செபிக்கலாமே. இதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் தனிப்பட்ட விதத்தில் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறேன். கண்களை மூடுவோம், இறை பிரசன்னத்தை உணர்வோம். அன்பு தெய்வமே, இந்த புதிய நாளுக்காக நன்றி கொடுக்கிறோம். உம்முடைய அன்பு எங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. ஆண்டவரே, இதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக இதோ அந்த காவலர்களை எங்களுக்கு ஒரு பெரிய உதாரணமாக கொடுத்திருக்கிறேன். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இதயத்திலிருந்து யோசித்து முடிவெடுத்தார்கள். அது நல்ல முடிவாக இருந்தது. மூளையிலிருந்து அவர்கள் யோசிக்கவில்லை, மூளைக்கு இடம் கொடுக்கவில்லை. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களிலே நல்லது செய்கின்ற பொழுது இதயத்திற்கு இடம் கொடுக்காமல் மூளைக்கு இடம் கொடுப்பதனால் நல்ல செயல்கள் தீயவனமாக மாறி அப்பாவி மக்களை தண்டிக்கிறோம், நேர்மையாளர்களை தண்டிக்கிறோம், நீதியோடு வாழ இல்லாமல் நாங்கள் பாவம் செய்ய துணிகிறோம். ஆம் தெய்வமே, இப்படிப்பட்ட நாட்களிலே நாங்கள் இதயத்தை சீர்தூக்கி பார்த்து இதயத்துக்கு இணக்கமான செயல்களை செய்து உமது பணியை நிறைவாக செய்ய எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, இதோ சிறப்பாக இந்த காணொலியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதம் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே. பல்வேறு வேதனைகள், கவலைகள், கண்ணீர், குழப்பம், நிம்மதி இல்லை, சாப்பிட முடியல, நைட்ல தூங்க முடியல, ஒரே கவலையா இருக்குது. இது நடக்குமா நடக்காதா, நான் வீட்டை கட்டி முடிப்பனா முடிக்க மாட்டேனா, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, என் பையனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி என் மகன் இளம் பருவத்துல தீய பழக்கமே, குடி பழக்கமே, போதைக்கு அடிமையாக இருக்கிறானே, அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, படுத்த படுக்கையா பல ஆண்டுகளாகவே இருக்கிறேனே, நடக்க முடியல, என்னால செயல் இழந்து போய் கிடக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெய்வமே உம்முடைய பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் உன்னதமானவர், வலிமையானவர். சிறப்பாக இந்த தவ காலத்தில் பல்வேறு கருத்துக்களை, விண்ணப்பங்களை வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் மீட்பையும் அருளையும் கொடுத்து கொண்டிருக்கிறீரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இன்னும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கண்ணீரை துடைத்தருளும், வியாதிகளை குணமாக்கும், மன பிரச்சனைகளை நீக்கிவிடும் ஆண்டவரே. நினைக்கிற காரியங்கள், எடுக்கிற முயற்சிகள், செல்லுகிற பயண வேலையில தூய பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்கு பாதுகாப்பாக, அரணாக, கோட்டையாக இருந்து வழி நடத்திட்டும் ஆண்டவரே. இதோ சிறப்பாக வெளிநாடுகளில இருந்து வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திடத்தையும் ஆற்றலையும் வலிமையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து வழி நடத்துவீராக. அன்பு தெய்வமே, இதோ குடும்பத்தின் வளர்ச்சிக்காக சிறு சிறு வேலைகளை செய்து சிறு சிறு பணங்களை சம்பாதித்து பத்தவில்லையே, வறுமையில் இருக்கிறேன், வேலை நல்ல வேலை கிடைக்காதா அப்படிலாம் செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, சேர்ந்து வாழ்கிற நேரங்களிலே, சேர்ந்து வேலை செய்கிற இடங்களிலே பொறாமை, பழிவாங்குகின்ற எண்ணம், அடுத்தவரை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணம், அங்கே அவர்களுக்குள் நிம்மதி இல்லாத சூழ்நிலை, இதையெல்லாம் நீக்கி மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வாழ கிருபை செய்வீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இறை ஆசீர் என்றும் உங்களை வழிநடத்தும். சிறப்பாக பிரியமான உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், விண்ணப்பங்கள் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். உங்களுக்காக சிறப்பாக என்னுடைய திருப்பலியிலும் என்னுடைய ஜெபங்களிலும் வேண்டிக் கொள்கிறேன். நமது ஜெபம், நாம் சேர்ந்து ஜெபிக்கிற இந்த திருப்பலின் மூலமாக பெரிய மீட்பை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னோடு இணைந்து பயணியுங்கள். இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசீர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன்.
தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.